கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, இருட்டுக்குள்ள கடந்தோம், ஆவி மனுஷன் அணைஞ்சு போய் கிடந்தான், அந்தகாரம் நம்மை ஆடு கொண்டிருந்தது. ஆனா தேவன் அவருடைய கிருபையினால, தேவன் அவருடைய இரக்கத்தினால, தேவன் அவருடைய காருண்யத்தினால நம்மை அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அங்கிருந்து தூக்கி எடுத்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்து விட்டார். எல்லாரும் சொல்லுவோம், இருளின் அதிகாரத்தினின்று தேவன் என்னை விடுதலையாக்கி அவருடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வைத்து விட்டார். ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நாம இருக்கிறோம். பாருங்க, நம்முடைய ஆவி இன்றைக்கு கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. ஆமென். பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஆவியிலே, அருமையானவர்களே, அவர் வாசம் பண்ணுகிறார். அவரோடு கூட நமக்கு உறவு உண்டாயிருக்கிறது. பேதுரு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறாரு, அந்தகார இருள் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறாரு. அந்தகார இருட்டுக்குள்ள இருந்தீங்க, அங்க இருந்து தூக்கி எடுத்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இப்ப கடைசியா, கண் திறக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார்.